ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழரை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் நாம் பார்க்க இருக்கிற திருவசனம் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து 6வது அதிகாரத்துல 20வது வசனத்துல ராஜா தானியேலை நோக்கி இப்படி துயர சத்தமாய் கூப்பிட்டு கேட்கிறான். என்னவென்று பார்த்து விடுவோமா? ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை நோக்கி, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று துயர சத்தமாய் ராஜா தானியேலை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறான். தானியேலை 3 வேளையில இடைவிடாமல் அவன் ஆராதிக்கிற தேவனை நோக்கி வணங்கினது நிமித்தமாய் அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ராஜாவினிடத்திலே, உம்முடைய கட்டளைக்கு விரோதமாக தாவீது தன் தேவனை வணங்குகிறான் என்று சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவனை சிங்கங்களின் கெபியிலே போட அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசை தானியேல் மேல. ரொம்ப நல்ல பையன் தானியேல் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய சட்டத்துக்கு விரோதமாய் அவர் இல்லாதபடிக்கு அவனை சட்டத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறார். சிங்கத்தின் கெபியிலே தூக்கி போட்டாங்க. ராத்திரி ஃபுல்லா என்ன நடந்ததோ தெரியாது. ராஜாவுக்கு ஒரே கவலை, ராத்திரி ஃபுல்லா தூக்கமே வரல. என்னதான் நடந்திருக்கும்? தானியேல் இருக்கிறானா இல்லையா? ஏன்னா போடும்போதே அவர் சொன்னாரு, உன் தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு தான் உன்னை உள்ள போடுறேன்னு சொல்லி ராஜா போடுறாரு. காலையில போய் துயர சத்தமா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா தானியேலே என்று சொல்லி தானியேல் அங்கே எழுந்திருந்து பதில் சொல்லி, ஆம் ராஜாவே, நீர் வாழ்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் உண்மையான தெய்வம் என்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தார், அதை கட்டி போட்டு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி தானியேல் சாட்சியாய் ராஜாவினிடத்துல பகிர்ந்து கொள்கிறான். இந்த நாளிலும் ராஜா உண்மையிலேயே ஒரு துயர சத்தமா கேட்டானா, இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்த்து கேலியாய் கிண்டலாய், நீ ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தெய்வம் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆலயங்கள் இடிக்கப்படுகிறதே, ஆலயங்களிலே தேவ சிலுவையை உடைத்து விட்டு அங்க இந்துக்களின் கொடிகளை கட்டுறாங்களே, காவி கொடிகளை கட்டுறாங்களே, ஆலயங்களை இடிச்சு தரமட்டமாக்குறாங்களே, ஊழியர்களை அடித்து துன்பப்படுத்துறாங்களே, நொறுக்குறாங்களே. நீ இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமும் உங்க இடைவிடாமல் நீங்க ஆராதிக்கிற தேவன் ஏன் உங்களை தப்புவிக்கல என்று சொல்லி கேட்கிற இந்த மடமான கூட்டத்திற்கு ஆண்டவர் இந்த நாளில கொடுக்கிற பதில் என்ன? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் இவருடைய இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம பயந்து நடுங்களா, நம்மை அழிக்கிறதற்கு துடிக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம பயந்து நடுங்களா? இதே விஷயமா தான் நீங்க தானியேலின் 3வது அதிகாரத்துல எடுத்து வாசித்தீங்கன்னா கூட, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கின்ற 3 மனுஷர்களை ராஜா என்ன செய்யறாரு? அவருக்கு தகுந்த ஒரு பொற்சிலையை கட்டுவித்து அந்த சிலையை எல்லாரும் என்ன செய்யணும்? விழுந்து வணங்கணும்னு சொல்லி கட்டளையிட்டாரு. யார் அந்த சிலையை விழுந்து வணங்கலையோ அவர்கள் எரிகிற அக்னி சூளையில போடப்படுவார்கள் என்று சொல்லி மிரட்டப்பட்டார்கள். ஆனா அங்க அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள், நீங்க 17வது வருஷத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் வைத்திருக்கிற இந்த ஒன்றுக்கு உதவாத இந்த சிலையை நாங்க என்ன செய்ய போறதில்ல, விழுந்து வணங்க போறதில்ல ராஜாவே என்று. உடனே என்ன செய்யறாங்க? கோவத்துல இராணுவத்துல இருக்கிற மிக பலசாலியான சிலரை ராஜா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சூளையை 7 மடங்கு அதிகமா சூடாக்குங்கன்னு சொல்றாரு. இந்த 3 பேரையும் தூக்கி கொண்டு போய் அந்த பலமுள்ள இராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க? அந்த சூளைக்குள்ள போட போனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த இடத்துல சுருண்டு விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆனா சூளைக்குள்ள விழுந்த அந்த 3 பேரும் எழும்பி ஜாலியா நடந்துட்டு இருக்கிறத ராஜா பாக்குறாரு. ராஜா சொல்றாரு, நீங்க 24வது வசனத்துல எல்லாம் வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும். ராஜா சொல்றாரு, எப்படி இது நடக்குது? எரிகிற அக்னி சூளைக்குள்ளே 4 பேர் விடுதலையாய் உலா வருகிறதை நான் காண்கின்றனே, அதுலயும் அந்த 4வது மனுஷன் தேவ சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறானே என்று சொல்லி எந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவை தீக்கு ஒப்பு கொடுத்தானோ அதே ராஜா என்ன செய்யறான்? அவர்களுக்காய் சாட்சி கொடுக்கிறான். அந்த 4வது மனுஷன் அவர்களை தப்புவித்தது மாத்திரமல்ல, 4 பேர் என்ன செய்யறாங்க? விடுதலையாய் அக்னிக்குள்ள உலா வந்துட்டு இருக்காங்களே, இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி ராஜா கேட்கிற பொழுது
அந்த நான் 3 பேர் என்ன செய்யறாங்க? நடந்து வராங்க. அவங்க மேல அக்கினியின் வாசனை கூட இல்லை. அப்படிப்பட்ட உண்மையான தெய்வத்தை வணங்குகிற கூட்டம் நீங்களும் நானும். நம்ம எதுக்கு பயப்படணும்? நாம யாரை கண்டு அஞ்சணும்? உடைக்கிறவங்க உடைக்கட்டும், செய்யறவங்க செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமா இருக்கட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறாரே, நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் நம்மளுடைய உத்தமத்துல உறுதியாய் நிலைத்திருப்போம். ஆண்டவருக்குள்ள அநேகரை வழி நடத்துவோம். எவ்வளவுக்குள்ள அவங்க பலமா நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவ்வளவுக்குள்ள பலமா நாமளும் இறங்கி தீவிரமா ஆண்டவரை பத்தி பிறருக்கு அறிவிப்போம். அவருடைய அன்பை குறித்து சொல்லுவோம். நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.